குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி ப்ரொக்கோலி கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுக்கணும் பேஸ்ட்டாக. அதுக்கப்புறம் கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் தாளிச்சிட்டு, அதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ரொக்கோலியை வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் நான் பிஃபோராகவே. இப்போ நல்லா அந்த கிரேவியை நல்லா பச்சை வாசனை போக வதக்குனதுக்கப்புறம் நம்ம அதில் இன்னும் கொஞ்சம் வதங்கணும். நல்லாவே இந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். தென் மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும் 1 பிஞ்சு. வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களோட இதுதான், சாய்ஸ் தான். மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் இது. தனித்தனியாக மிளகா தனியாக நான் அப்படி போட மாட்டேன் எப்போவுமே. ஸோ நல்லா பச்சை வாசனை போக வதங்கினதுக்கப்புறம் இந்த ப்ரொக்கோலி ஃபுல்லாக ஆட் பண்ணிடணும். இப்போ இந்த சீசன்னால் நல்லாவே கிடைக்கிது எல்லா இடத்துலையுமே. தென் பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கினா ப்ரொக்கோலி ரெடி.